பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு டாக் த்ரூ பைபிள். நான் உங்கள் ரூபன் எலியாஸ். கடந்த வீடியோவில் பாஸ்டர் அன்பு நம் மத்தியில் அவருடைய சாட்சியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் நம்மளோட கூட பகிர்ந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் வாலிபர்களுக்கான தேவனுடைய வார்த்தையை நம்மிடம் பகிர வந்திருக்கிறார். இதை கேட்டு நீங்கள் பயனடைவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மறுபடியுமாக இந்த டாக் த்ரூ பைபிள் குரு வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை அவருக்கும் என்னுடைய சார்பாகவும் சீலவா ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த குரு வீடியோ மூலியமாக உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக மக்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் வாலிபர்களுக்காக பேசும்படியாக தேவன் ஆலோசனை கொடுத்ததின் நிமித்தமாக வாலிப பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதற்கு இந்த அடிமையை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் அநேக நேரத்தில் கலக்கத்தோடும் வேதனையோடும் பல பிரச்சனையோடும் அதே நேரத்தில் முடியாது என்று சொல்லி அநேக காரியத்திலே பின்தங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறவனாக இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, வாலிபர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு பருவமாக இருக்கிறது. இந்த வாலிப பருவம் என்பது மிக மிக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பருவமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வேதத்திலே பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனை படைக்கும் பொழுது, ஆதாமை படைக்கும் பொழுது ஒரு வாலிபனாகத்தான் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் துணிந்து எழுகிறவர்களாக இருக்க வேண்டும். எதற்கும் கலங்காதபடிக்கும் எதற்கும் பயப்படாதபடிக்கும் இருக்க வேண்டும் என்று தான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது கூட அநேகரை பார்க்கும்போது வாலிப பிள்ளைகளைத்தான் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த நாளில் வாலிப பிள்ளைகளாக உங்களுக்கு தேவன் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த நாளில் இந்த வார்த்தையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், இதை நடப்பி. ஆம், இந்த தலைப்பு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, வேதத்தை நாம் படிக்கும் பொழுது தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வாஞ்சையோடு கூட ஒரு ஆசையோடு கூட இருந்தவராக இருந்தார். ஏனென்று சொன்னால் அந்த காலங்களில் தாவீது காலங்களிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்திலே இருக்கிறது என்று சொல்லி கவலைப்பட்டவராக இருந்தார். அந்த நேரத்திலே தாவீது நினைத்தார், தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி மிகவும் பிரயாசத்தோடு மிகவும் வாஞ்சையோடு கூட இருந்தார். ஆனால் தாவீதாலே அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால், தாவீதை பார்க்கும் பொழுது தாவீது இருந்த காலங்களிலே அவன் ஒரு இடத்திலே நிம்மதியாக இருந்ததில்லை. அதே நேரத்திலே அவன் யுத்தங்களை செய்தவராக இருந்தார். தேவன் பார்க்கும் பொழுது தேவனும் அதைத்தான் சொல்லுகிறார், என் மகனே, நீ இந்த ஆலயத்தை உன்னால் கட்ட முடியாது, உன்னுடைய கர்ப்ப பிறப்பே இதை கட்டுவான் என்று சொல்லி கர்த்தரும் சொல்லியிருந்தார். ஏனென்று சொன்னால், உன்னுடைய கரம் கரைப்படைந்த கரமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் தாவீது ஆலயத்தை கட்ட முடியாவிட்டாலும் தாவீது என்ன செய்தார் என்று சொன்னால், ஆலயத்துக்கு கட்டுவதற்கு அனைத்து காரியத்தையும் செய்து முடித்தார். அனைத்து காரியத்தையும் அனைத்து பொருட்களையும் சேர்த்து வைத்து விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தை எடுத்து படிக்கும்போது காணப்படுகிறதா இருக்கிறது. தாவீது சொல்லுகிறான் தன்னுடைய மகனுக்கு, இதை நடப்பி என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, வாலிப பெண்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எதற்கும் கலங்க வேண்டாம், எதற்கும் அஞ்ச வேண்டாம். இந்த வாலிப பருவத்திலே நீங்கள் தைரியமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று தான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆம், நாம் வேதத்தின் படியாக நாம் பார்க்கலாம், நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28:20. 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து. இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சாலமோனை பார்த்து, நீ கலங்காதே, பயப்படாதே, தைரியமா இரு என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால்,
அந்த இடத்துல பார்க்கும்போது சாலமோன் எப்படி ஒரு வாலிபனாக இருந்தான், வாலிப பருவத்தில் இருந்தான். அவனை விட பெரியவர்கள் இருந்தார்கள், அவனை விட மூத்தவர்கள் இருந்தார்கள். அந்த இடத்திலே அவன் ஒரு சிறியவனாக இருந்தான். அவனுக்குள்ளாக ஒரு பயம் ஏற்பட்டது, அவனுக்குள்ளாக ஒரு கலக்கம் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் தன் தகப்பன் ஒரு நல்ல அரசியல் நடத்தி கொண்டிருந்தால், தன் தகப்பன் ஒரு நல்ல அரசர், நீதியுள்ள அரசர். அவர் என்னை விட நல்ல முதிர் வயதுள்ள அரசர். ஆனால் நானும் வாலிபனாக இருக்கிறேன், வாலிப பருவத்திலே இருக்கிறேன். நான் எப்படி இந்த இடத்திலே நான் இந்த ஆலயத்தை கட்ட முடியும், இவர்களுக்கு மத்தியிலே நான் எப்படி பேச முடியும் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு கலக்கம் இருந்தது. என் மகனே, என் மகளே, இன்றைக்கு கூட உன்னுடைய குடும்பத்திலே நீ பயந்து கொண்டிருக்கிறாயா, கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் சொல்லுவதை யாரும் கேட்பதில்லை, நான் சொல்லுவதை யாரும் ஏற்றுக்கொள்ளுவதில்லை என்று சொல்லி நினைக்கிறாயா? இன்றைக்கு பாருங்கள், அப்படி பயந்திருந்த சாலமோனை பார்த்துத்தான் தாவீது சொல்லுகிறார், கலங்காதே, தைரியமாயிரு. வாசிக்கலாம். இதை நடப்பி நீ பயப்படாமலும் தேவனாய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சகல காரியங்களையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே, இதை நடப்பி நீ இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வரையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறதா இருக்கிறது. என் மகனே, என் மகனே, வாலிப பருவத்தில் இருக்கிற உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த வாலிப பிள்ளைகளோடு கூட தேவன் இடைப்பட்டார். தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஒரு தேசத்துக்கே ஒரு தலைவனாக மாற்றினார். அதே போலத்தான் இன்றைக்கு உங்களையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், அவர் உங்களை ஒரு தலைவனாக இருக்கிறார். முதல் குறிப்பு பார்க்கிறோம், நீ பலம் கொண்டு தைரியமாயிரு. என் மகனே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு தைரியமாயிரு. எதற்கும் கலங்காதே, எதற்கும் பயப்படாதே. நான் சிறியவன் என்று சொல்லி நினைக்காதே, என்னால் முடியாது என்று சொல்லி நினைக்காதே, என்னால் எதுவும் ஆகாது என்று சொல்லி நினைக்காதே. கர்த்தர் உன்னை கொண்டு தான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கொண்டு தான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு சில நேரத்திலே நீ ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அநேகர் உன்னை பயமுறுத்தலாம், அநேகர் உன்னை கலங்க வைக்கலாம். ஆனால் நீ கர்த்தரோடு கூட இசைந்திருந்தால், கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால், கர்த்தர் உன்னை வெகுவாக உயர்த்துகிறவராயிருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது கிதியோன் பயந்திருந்தான், கிதியோன் பயந்து கொண்டிருந்தான். கிதியோனை பார்க்கும் பொழுது அவன் குடும்பத்திலே ஒரு சிறியவனாக இருந்தான், அந்த குடும்பத்திலே ஒடுக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் அந்த கிதியோனை பார்த்துத்தான் கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ என்று சொன்னார். அதே போலத்தான் உன்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 1 நாளாகமம் 22:13. 1 நாளாகமம் 22:13. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேயோடு கற்பித்த நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவனாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நமக்கு பயமில்லாமல் இருக்க வேண்டுமென்றால், கலக்கமில்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். என்னவென்று சொன்னால், கர்த்தர் கொடுத்திருக்கிற, கர்த்தர் சொல்லுகிற அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படைய வேண்டும். வேதத்தில் பார்க்கும் பொழுது சாலமோனும் என்ன செய்தார் என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்தார். கர்த்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நீ கர்த்தரோடு கூட இசைந்திருக்க வேண்டும், வேண்டும். அப்படி இருந்தால் உனக்கு பயம் இருக்காது, உனக்கு கலக்கம் இருக்காது. நீ எந்த இடத்திலும் தோற்று போய் விடமாட்ட.
மாட்டாய் என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நீ எதற்கு பயப்பட வேண்டாம். தாவீதுக்கு தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னவுடனே சாலமோனுக்கு ஒரு தைரியம் வந்தது. இன்றைக்கு நீயும் தைரியத்தோடு கூட இருந்தாயானால் நிச்சயமாக எந்த காரியத்தையும் உன்னால் செய்ய முடியும். அல்லேலூயா. எந்த காரியத்தையும் உன்னால் வெற்றியாக செய்ய முடியும். இன்றைக்கு நீ முடியாது என்று சொல்லி இருந்தால், என்னால் ஆகாது என்று சொல்லி இருந்தால், ஒரு சிலர் உன்னை பயமுறுத்தினால் நீ பயப்படாதே. வேதத்தில் பார்க்கும் பொழுது யோசேபாத்தை பார்க்கலாம். யோசேபாத்தை பார்க்கும் பொழுது யோசேபாத்தை பயமுறுத்தினார்கள், யோசேபாத்தை கலங்க வைத்தார்கள். ஆனால் யோசேபாத் என்ன செய்தார் என்று சொன்னால், கர்த்தர் சமூகத்திலே உட்கார்ந்தார், கர்த்தரிடத்தில் ஜெபித்தார், உபவாசம் எடுத்து ஜெபித்தார், அந்த இடத்தில் இருக்கிறவர்களை கொண்டு ஜெபித்தார். அதன் நிமித்தமாக அந்த தேசத்தை தேவன் பாதுகாத்தார். என் மகனே, என் மகனே, இன்றைக்கும் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நாம் வேதத்தில் பார்க்கும்பொழுது யோசுவாவை பார்க்கிறோம். யோசுவாவும் ஒரு வாலிபர் தான். யோசுவா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது எல்லோருடையும் சிறியவனாக ஒருவனாக இருந்தான். ஆனால் அந்த யோசுவா என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவில்லை. அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே இருந்தார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். பாருங்கள், யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். பாருங்கள், கானான் தேசத்துக்கு போக வேண்டியவர்கள் 2 பேர். 2 பேர் அவர்கள்தான் இஸ்ரவேல் மக்களை கொண்டு போக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த 2 பேருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. மோசேக்கும் கிடைக்கவில்லை, ஆரோனுக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்றால் வாலிபனாக யோசுவாவுக்கு கிடைத்தது. ஏனென்று சொன்னால், அந்த யோசுவா தேவனோடு கூட இருந்தார், தேவ கட்டளைக்குள்ளாக இருந்தார், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தார், அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே தங்கி இருந்தார், தேவனுடைய கற்பனைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இன்றைக்கு நீயும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாயானால் நிச்சயமாக உன்னையும் ஒரு தலைவனாக மாற்றுவார். எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 நாளாகமம் 28:7. இந்நாளில் நடக்கிறபடியே இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியா இருப்பானானால் அவன் ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கும்பொழுது மறுபடியும் படிக்கலாம். இந்நாளில் நடக்கிறபடியே இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியா இருப்பானானால் செய்ய உறுதியா இருந்தால் அவன் ராஜ்ய பாரியத்தை ஆ, என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. என் மகனே, என் மகனே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட வேண்டும். அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளை நடக்குமானால் ஒவ்வொருடைய ராஜ்யபாரம் நிலைக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் மகனே, என் மகனே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி இல்லாமல் இருக்க வேண்டுமா? அநேகர் உன்னை மதிக்க வேண்டுமா? அநேகர் உன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நீ ஒன்று செய்ய வேண்டும். கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். தைரியத்தோடு கூட இருக்க வேண்டும். என் மகனே, என் மகனே, பயமில்லாமல் இருக்க வேண்டும். பயமில்லாமல் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 119:6. சங்கீதம் 119:6. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. என் மகனே, என் மகளே, இன்றைக்கு தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய கட்டளைகளை நீ கவனமாய் கேட்டாயானால் ஒரு பொழுதும் உனக்கு வெட்கமடைய மாட்டாய். ஒரு பொழுதும் நீ தோற்று விட மாட்டாய். ஒரு பொழுதும் நீ துவண்டு போய்விட மாட்டாய். எப்படி சாலமோனை கர்த்தர் உயர்த்தினாரோ, எப்படி தேவனாகிய கர்த்தர் கிதியோனையும் யோசேப்பையும் உயர்த்தினாரோ, அதே போலத்தான் உன்னையும் கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். என் மகனே, என் மகளே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உன் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். உன் மத்தியிலே பேசினார்.
வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு நீ எதற்கும் கலங்க வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நினைக்க வேண்டாம். நீ வேதத்திலும் சரி, ஒரு சில காரியத்திலும் சரி, நீ மன தைரியத்தோடு கூட இருக்க வேண்டும். பலருடைய தாழ்த்து பேசலாம், பலருடைய குறைவாக பேசலாம், ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய உயர்த்துவார், அவருடைய பெருமைப்படுத்துவார், உன்னை கொண்டு பல காரியத்தை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.